அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய எல்லை பகுதிகளை வேவு பார்ப்பதரும் மற்ற நாட்டவர்கள் தீவிரவாதிகள் உள்ளே வராமல் வேவு பார்ப்பதற்காக BSLV C-12 ராக்கெட், இஸ்ரோவின் RJZ-2, சென்னை பல்கலைக்கழகத்தின் அணுசெட் ஆகிய இரு செயற்கைக்கோள்கள் காலை 8:45 மணிக்கு சென்னை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் இன்று பாதுகாப்பு பகுதிக்குள் இலங்கை ராணுவத்தினர் அப்பாவி தமிழ் மக்களை பிணைக்கைதிகளாக பிடித்து விடுதலை புலிகளை எதிர்த்து போரிட்டதில் பிணைக்கைதிகளாக பிடித்த 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஈழ தமிழ்நாட்டிலிருந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட சோனியா காந்தி நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் 20 பெண்கள் நடத்தி வரும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தின் 8வது நாளாக இன்று 4 பெண்கள் சுயநினைவு இழந்ததால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்தே தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய மனு தாக்கலை தொடங்கி விட்டதாகவும் அதிமுக அணியின் 40 வேட்பாளர்களும் இன்று ஒரே நாளில் மனு தாக்கல் செய்ததால் தமிழகத்தில் பரபரப்பாக செய்தி வெளிவந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த ஒரு பயங்கர பல்டி என்று கூறலாம் அல்லது அந்தர் பல்டி அடித்து இருக்கிறார் என்றே கூற முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் நான் விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் அல்ல என்று கூறியதாகவும் அப்படிப்பட்ட செய்தியை அந்த தொலைக்காட்சி செய்தியாளர்கள் திரித்து கூறிவிட்டார்கள் என்று பல்டி அடித்திருக்கிறார். இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர்கள் கூறிய கூற்று உண்மை என்று எண்ண தோன்றுகிறது என்றும் பாமக நிறுவனர் அவர்கள் கூறுகையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று ஒரு பேச்சு, நேற்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு என்று கூறுவார் என்றும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசை போலீஸ்காரர்களையும் குடும்பத்தையும் கட்டுப்படுத்த முடியாத கருணாநிதி அவர்களால் தமிழகத்தில் ஏன் முதல்வராக இருக்கொண்டு என்று கேட்டது உண்மை என்று தோன்றுகிறது என்று கூறினார்கள். இலங்கை தமிழர்களுக்காக இந்திய தமிழக மக்களிடமிருந்து பெறப்பட்ட உணவுப் பொருட்கள், பாத்திரங்கள் மற்றும் துணிமணிகள் ஆகியவற்றை தமிழக அரசு செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு தாமஸ் ரைஸ் அவர்களிடம் ஒப்படைத்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் கமிஷனராக திரு நவீன் செல்வா அவர்கள் நாளை பதவி ஏற்றுக்கொள்ள இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சுவிஸ் வங்கியில் இருக்கும் இந்திய கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் என்பதை ஒரு இயக்கமாகவே பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்திருக்கிறது. இதை வலியுறுத்தும் வகையிலான பிரச்சார வாகனத்தை மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் பிரபாத் ஜா அவர்கள். மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் நேற்று நடந்த கூட்டு பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரு மம்தா பானர்ஜி, வெளியுறவு அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி ஆகியோர் தீவிர ஓட்டு வேட்டை ஆடியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மும்பை ராஜ்பவனை தகர்ப்பது, கைப்பற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபட இருந்ததாக மும்பை தீவிரவாத கும்ப வெடிகுண்டு விபத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கசாப் விசாரணையின் போது தெரிவித்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் 5 தீவிரவாதிகள் உட்பட 12 பேர் உயிர் இழந்ததாக அசாமிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேல் அவர்கள்
ஸ்பெயின் அண்ட் போலந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஸ்பெயின் நாட்டிற்கு முதலில் செல்லும் இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதிபா பட்டேலாக தான் இருக்கும் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஜமைக்கா நாட்டிலிருந்து கனடா செல்லவிருந்த விமானத்தை பிணை கைதிகளாக பிடித்து விமானம் கடத்தப்பட்டதாகவும், சாங்ஸ்டர் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், விமானத்தில் 150 பயணிகள் இருந்தனர் என்றும், ஆனால் பின்பு பயணிகளை விடுவித்துவிட்டு அதன் விமான ஊழியர்களை பிணை கைதியாக வைத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் இன்று தற்கொலைப்படை தாக்குதலில் 8 அமெரிக்க ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக பாக்தாதிலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பிரபல சாப்ட்வேர் நிறுவனமான ஓரக்கல் சன் நிறுவனத்தை வாங்கி இருப்பதாகவும், இதற்கு கடும் போட்டியாக இருந்த IBM இடமிருந்து தன்னுடைய அதிகபட்ச ஏலத்தொகையை கொடுத்து சன் நிறுவனத்தை வாங்கிவிட்டதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 20 ஏப்ரல் 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் தமிழகம், கேரளா, கர்நாடகா இணையும் இடத்தில் மேகங்கள் இருப்பது அதிகம் தெரிகிறது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இன்று அதிகரித்து வந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்குமாறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.